ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆளுநர் மாளிகை ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே கான்வாய் வாகனங்கள் தயாராக இருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் நேற்று இரவு விஜய்க்கு உறுதிமொழி கொடுத்திருந்தார். உங்களுக்கு உறுதியாக ரகசிய காப்பு பிரமாணத்தையும் பதவி பிரமாணத்தையும் செய்து வைப்பேன் என்று. அந்த அடிப்படையில் தான் இன்று காலை 10 மணிக்கு இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் ஆகிறார் சி ஜோசப் விஜய் அவர்கள். அதன் பிறகு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏற்கனவே அதை உறுதி செய்து விட்டார். புரோட்டெஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான அந்த வாக்கெடுப்பிலே விஜய் பங்கேற்க இருக்கின்றார். அந்த வாக்கெடுப்பு 13ஆம் தேதிக்கு உள்ளாக நடைபெற்று முடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி குறிப்பிட்ட நாளில் அந்த வாக்கெடுப்பை அவர் நடத்துவதற்கான அறிவுறுத்தலை வழங்குவார். அப்பொழுது தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே 118க்கும் கூடுதலான உறுப்பினர்கள் விஜய் ஆதரிக்கின்றார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டு விஜயனுடைய ஆட்சி தொடர்வதற்குரிய அனுமதியை ஆளுநர் என்ற முறையில் ஆர் வி அர்லேக்கர் அவர்கள் வழங்கி விடுவார். எனவே தாவேகாவை பொறுத்தவரை இப்பொழுது அவர்கள் ஆட்சி அமைத்து விட்டார்கள். காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளை பார்க்கின்றோம். அனைவருமே டிஜிபி நிலையில் இருக்கக்கூடியவர்கள், ஏடிஜிபி நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் புதிய அரசு அமையும் பொழுது காவல்துறையினருக்கும் பல்வேறு சவால்கள் இருக்கும். காவல்துறையினருடைய பாதுகாப்பு பணிகள் உள்ளிட்டவற்றிலே கவனம் செலுத்துவார்கள். மத்திய மாநில அரசினுடைய உளவுத்துறை கூட நிறைய தகவல் எல்லாம் சொல்லியிருந்தது. 5 நாட்களாக தமிழகத்திலே இழுபறி நிலையில் இருந்தது. விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு பல தடைகள் ஏற்பட்டுக் கொண்டிருந்தன. அப்பொழுது காவல்துறைக்கும் உளவுத்துறை சார்பில் பல எச்சரிக்கை வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே தொடர்ந்து அவர்கள் ஆளுநரை சந்தித்து தங்களுடைய விளக்கங்களை எல்லாம் சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது எந்த தடையும் இல்லை. தமிழகத்திலே புதிய அரசு அமையப் போகின்றது. கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்திற்கு பிறகாக தேர்தல் நடத்தை விதிகள் எல்லாம் அறிவிக்கப்பட்ட பிறகு அரசினுடைய நிர்வாகத்திலே ஒரு தேக்க நிலை இருந்தது, சுணக்கம் இருந்தது. ஆட்சியாளர்கள் இல்லாமல் அரசு துறையினுடைய பணிகள் அனைத்தும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகளால் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இப்பொழுது சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலே புதிய அரசு அமையப் போகின்றது. இன்றைய நாளில் முக்கியமான 9 துறைகளுக்கான அமைச்சர்கள் மட்டும் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். அதன் பிறகு மற்ற அமைச்சர்கள் பொறுப்பேற்பார்கள். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட துறைகள் தமிழக அரசிடம் இருக்கின்றன. அவற்றில் 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொள்வார்கள். ஒரு சில அமைச்சர்களிடம் 1க்கும் மேற்பட்ட இலாகாக்கள் ஒப்படைக்கப்படும். குறிப்பாக செங்கோட்டையனை போன்ற மூத்த நிர்வாகிகளுக்கு கூடுதலான இலாகாக்கள் வழங்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக நிதித்துறை சார்ந்த அந்த முக்கிய பொறுப்புகள் எல்லாம் யாருக்கு வழங்கப்பட இருக்கின்றது என்பதுதான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. விஜய் நாளை தலைமைச் செயலகத்திற்கு செல்வார். தலைமைச் செயலகம் செல்லும் பொழுது விஜய்க்கு எவ்வளவு வரவேற்பு அங்கே தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அரசு துறை பணியாளர்களால் வழங்கப்பட உள்ளது என்பது உட்பட பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. இப்பொழுது ஒரு உற்சாகமான முழக்கத்தோடு அங்கே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் நிறைந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட இந்த கூட்டணிக்கு வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் வந்திருக்கின்றார்கள். நடிகை த்ரிஷா உள்ளிட்ட திரைத்துறையை சார்ந்த பலரும் வந்திருக்கின்றார்கள். விஜயனுடைய பெற்றோர் ஆர்வத்தோடு அங்கே காத்திருக்கின்றார்கள். சி ஜோசப் விஜய் என்று சொல்லி தன்னுடைய மகன் பதவியேற்றுக் கொள்ளக்கூடிய அந்த தருணத்தை எதிர்பார்த்து ஒரு தாயாக சோபா அவர்கள் அந்த தவிப்போடு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் காண முடிகின்றது. குறிப்பாக முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே தற்போது காத்திருக்கின்றார்கள். காவல்துறை, அரசு துறை சார்ந்தவர்கள் ஒரு பக்கம் இருக்க, கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், சட்டப்பேரவைக்கு தேர்வாகி இருக்கக்கூடியவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், ரசிகர் மன்றத்தில் நீண்ட நெடும் காலமாக இருந்தவர்கள் அனைவருமே இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக பதவியேற்பு நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. 10 மணிக்கு சரியாக ஆளுநர் அந்த பதவி பிரமாணத்தை செய்து வைக்க இருக்கின்றார். ஆளுநர் மாளிகையிலிருந்து வாகனங்களும் தயாராகிவிட்டன. சி ஜோசப் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சராக உள்ள நிலையில் உற்சாகத்தோடு நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் ஆயிரக்கணக்கில் குவிந்திருக்கின்றனர் தாவேகாவினர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.